அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் புத்தாண்டு பொங்கல் விழா கொண்டாட்டத்துல இருந்திருப்பீங்க. இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு மியோவாக்கி சிறுவனத்துல நடுவதற்கு ஏற்ற 5 மர வகைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கேன். இப்ப நிறைய பேர் இந்த சமீபத்துல பெய்த மழையை பயன்படுத்தி நிறைய கிராமங்கள்ல இந்த மியோவாக்கி சிறுவனம் அமைக்கிறதுல ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்ன மரம் நடலாம், அதை பற்றிய மரங்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி மரங்களை பற்றிய செய்திகள் நிறைய போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க போடுறதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் வகையில மரங்களை பற்றி தொடர்ந்து கொஞ்சம் செய்திகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அந்த வகையில இன்றைக்கு 5 மர வகைகளை பற்றிய செய்திகளை இதுல சொல்ல இருக்கேன். குறிப்பாக பாத்தீங்கன்னா நெட்டிலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அழகுக்காக முழுக்க முழுக்க வளர்க்கக்கூடிய மரம். அசோக மரம் என்று நாமெல்லாம் அதை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மரத்தை பற்றிய செய்தி. அதற்கு அடுத்தபடியாக முழுக்க முழுக்க மருத்துவ பண்புகளை கொண்ட ஒரு மரம் எட்டி மரம். அடுத்தது ஊட்டச்சத்துக்களை கொண்ட அதே மாதிரி மருத்துவ பண்புகளை கொண்ட ஒரு மரம், உலகம் முழுவதும் வீட்டு தோட்டத்துல இன்றைக்கு நட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரம், பப்பாளி பழமரம். அதற்கு அடுத்தபடியாக 4வதாக தரிசு நிலங்கள்ல ஒரு கலை மரமாக மட்டுமே கருதப்பட்ட இந்த மரம் இப்ப நட்சத்திர ஓட்டல்கள்ல நுழைவு வாயில்ல அழகு மரமாக நட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஈச்ச மரம். அந்த மரத்தை பற்றிய சில செய்திகள். இன்னொன்னு அழிஞ்சி மரம். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. திருவள்ளூர் மாவட்டத்துல பழவேற்காடு கிராமத்திற்கு போகக்கூடிய வழியில சின்ன காவனம் என்ற ஒரு கிராமத்துல 108 ஈஸ்வரர் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் தான் இந்த அழிஞ்சி மரம். அங்க இருக்கக்கூடிய அந்த அழிஞ்சி மரத்தினுடைய வயது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அழிஞ்சு மரத்தை பற்றிய செய்திகளும் இதுல இடம்பெறுது. அதனால இந்த 5 மரங்களை பற்றிய செய்திகளை நீங்கள் இதுல பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இதுவரையில நம்முடைய சேனல்ல 206 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாமே பல்வேறு நிலையில இருக்கக்கூடியவர்கள் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சாதாரண விவசாயிகள்ல இருந்து IAS அதிகாரிகள், இலக்கியவாதிகள், சினிமா இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னோடு பல துறைகளிலே பணியாற்றியவர்கள், படித்தவர்கள், வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, இப்படி பல்வேறு தளங்கள்ல பணியாற்றவர்கள் எல்லாருமே இதுல இருக்காங்க. நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. இப்படி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க நிறைய என்னிடம் எதிர்பார்ப்பது குறிப்பாக ஒன்று, இயற்கை வளங்களை பற்றிய செய்திகள், மரங்களை பற்றிய செய்திகள் நிறைய போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னொன்னு வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால அது போன்ற செய்திகளை இன்னும் கூடுதலாக போடுவதற்கான முயற்சிகளை நான் இறங்கியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு அந்த செய்திகள் இடம்பெறும். இப்ப குறிப்பாக என்ன முடிவு எடுத்துக்கோன்னா, வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, அது சனிக்கிழமை காலையில ஒரு 4 மணிக்கு அதை விடியற் காலையில 4 மணிக்கு அதை வெளியிடலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அதனால சனி ஞாயிறு 2 நாள்ல அதை நீங்க பார்ப்பதற்கு கேட்பதற்கு வசதியாக இருக்கும் என்று நான் நினைத்து அதை சனிக்கிழமை வெளியிட முடிவு செய்திருக்கிறேன். அதனால இப்ப அடுத்த வாரத்துல இருந்து வாரம் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுல முக்கியமாக நீங்க கேட்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி இன்னும் சில நேயர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்க சில கேள்விகள்லாம் கேட்கிறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம இந்த கேள்வி பதிலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை அடிப்படையாக வைத்துதான் நான் இந்த நிகழ்ச்சிகளை கூட தயாரித்து கொண்டிருக்கிறேன். அதனால நிச்சயமாக உங்களுடைய கேள்வி பதிலுக்கான ஒரு நிகழ்ச்சி இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அதை நம்ம செய்யலாம். இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்ப இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே புகைப்படங்களுக்கு பின்னால இந்த மரங்களை பற்றிய புகைப்படங்கள்லாம் அதுல போட்டிருக்கேன். எல்லாமே நான் எடுத்த புகைப்படங்கள்.
இந்த புகைப்படங்களுக்கு பின்னால் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி நிகழ்ச்சியை பாருங்க. நெட்டிலிங்கம் மரம், நீங்க பாக்குறது அதனுடைய பூக்கள் தான். இந்த மரம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பைன் மரம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குச்சி ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். கிளைகள் அதிகமா இருக்காது, இருக்கும்னா கிளைகள் இருக்கும். ஆனா அந்த கிளைகள் பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய கிளைகளாக இருக்காது. அதனாலதான் இந்த மரத்தை பொதுவா பாக்குறதுக்கு குச்சி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா. ரொம்ப அழகான மரம், அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரம். வெள்ளைக்காரங்க காலத்துல இத கொடி மரமாக பயன்படுத்தினார்கள். வெள்ளைக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலாந்துல முக்கியமானது கப்பற்படை தான். கப்பல்கள் அதிகமா இருக்கும். அந்த கப்பல்கள்ல கொடி மரத்துக்கு இந்த மரங்கள் தேவையாக இருக்கு. ஆகையினால இந்த மரங்களை அதிகமாக வளர்ப்பதற்கு அவர்கள் சொன்னார்கள். நம்ம தவறுதலாக அதை அசோக மரம் என்று சொல்கிறோம். இது அசோக மரம் கிடையாது, நெட்டிலிங்க மரம். அசோக மரம் என்பது சீதை சீதா பிராட்டியார் இலங்கையில அசோக மரத்தடியில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துல கிளைகள்லாம் இருக்கும், அகன்று விரிந்து இருக்கும், நிழல் இருக்கும். ஆனா இந்த நெட்டிலிங்க மரத்துக்கு கீழே கிளைகள் எதுவும் இருக்கு. அதனால இதை அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரமாக இதை பயன்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த வெள்ளைக்காரங்க இத கொடி மரமாக இவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனாலதான் இதனுடைய பொது பெயர் கூட மாஸ்ட் ட்ரீ என்று பெயர். இதனுடைய தாவரவியல் பெயர் பாத்தீங்கன்னாக்கா பாலியால்தியா லாங்கிஃபோலியா. எட்டி மரம். எட்டி மரத்தை பற்றி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதுதான் முதல்ல தெரியும். எட்டி பழுத்தன்ன ஈயாதவன் வாழ்ந்தன்ன அப்படின்னு சொல்றது. காரணம் எட்டி பழங்களை சாப்பிட முடியாது, பயன் தராது என்பதனால அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, எட்டி பழுத்தன்ன ஈயாதவன் வாழ்ந்தன்ன. ஆனா அந்த பழங்களை பாக்குறது அவ்வளவு ஆசையா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருக்கும், ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் பழங்கள். நிறைய பழங்கள், மரம் முழுக்க பழங்கள் இருக்கும். மரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அடர்த்தியான பச்சை நிறத்துல அதனுடைய இலைகள் இருக்கும். அந்த பழங்கள் ஆரஞ்சு நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய தோட்டத்திலேயே 2-3 மரங்கள் இருக்குது. அது எல்லாமே இயற்கையாக பரவிய மரம் தான் அது. எட்டி பயனில்லாதது என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன கேட்டா, இப்ப நிறைய மருந்துகள், நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் தயாரிக்கிறது அந்த எட்டி மரத்தை, எட்டி கொட்டைகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த எட்டி கொட்டைகளை வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த எட்டியினுடைய பொது பெயர் பாத்தீங்கன்னா நக்ஸ் வாமிகா என்பது. நக்ஸ் வாமிகா என்பது இதனுடைய பொது பெயர். இதனுடைய தாவரவியல் பெயர் ஸ்டிக்னாஸ் நக்ஸ்வாமிகா. ஸ்டிக்னாஸ் நக்ஸ்வாமிகா என்பது இதனுடைய தாவரவியல் பெயர் என்பது. பப்பாளி பழமரம். பழமரங்களை எல்லாம் அந்த மாதிரி மியோவாக்கி மினி காடுகள்ல போடலாமா? மியோவாக்கி அந்த சிறு வனத்துல, அடர் வனத்துல பழமரங்களை எல்லாம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கண்டிப்பா வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பப்பாளி பழத்தை சொல்லும் போது அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான செய்தி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்ற பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய நாடுகளை, புதிய இடங்களை கண்டுபிடித்தவர். அட்லாண்டிக் கடல்ல கடற்பிரயாணம் மேற்கொண்டவர். அப்படி கண்டுபிடிச்ச அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள் ஒரு பழத்தையும் கண்டுபிடிச்சார். அது என்ன பழம் அப்படின்னா அதுதான் பப்பாளி. அந்த பழத்தை கண்டுபிடிச்சதோட மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காரு. அது என்ன பேருன்னா ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்றால் தேவதைகளின் பழம் என்று அர்த்தம். அதனால முதலாக அதற்கு பெயர் வைத்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள். அப்புறம் இந்த பப்பாளியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உலகம் முழுக்க இன்னைக்கு வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல முக்கியமான மரம் இந்த பப்பாளி மரம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுனால இந்த பப்பாளி மரத்தை எல்லாருமே பயிர் செய்யறாங்க. வீட்டு தோட்டத்துல 1 மரம் 2 மரம் கண்டிப்பா வச்சிருக்காங்க. அது காரணம் முக்கியமா ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பழமரம் இது. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் நோய், டெங்கு போன்ற வைரஸ் நோய்கள்லாம் வந்த சமயத்துல நிலவேம்பை போலவே இதனுடைய இலை சாற்றையும் கொடுத்து அந்த நோயை கட்டுப்படுத்த முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி நம்முடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் குறைஞ்சதுன்னா
இந்த இலை சாற்றை கொடுக்கும்போது சீக்கிரமாக அதை சரி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதனால அது அந்த விதத்துல முக்கியமான ஒரு மருத்துவ பண்புகளை கொண்ட ஒரு மரமும் கூட. ரெண்டாவது, இந்த பழம் பாத்தீங்கன்னா மலிவானது, வருஷம் பூரா கிடைக்கும், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. அதனால இந்த மரம் இந்த பழம் பிரபலமாக இருக்கிறது. குறிப்பா இன்னொரு செய்தி சொல்லணும்னு தோணுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மரம். நார்த் அமெரிக்கா இதனுடைய சொந்த ஊர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்துல இன்னைக்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது என்று கேட்டால் இந்திய நாடு. இந்த பப்பாளி பழ மரத்தினுடைய பொது பெயர் பப்பாயா என்பது. இதனுடைய தாவரவியல் பெயர் கேரிக்கா பப்பாயா என்பது. ஈச்ச மரம் சாதாரணமா தரிசு நிலங்கள்ல வளர்ந்திருக்கக்கூடிய மரம். ஆனா இந்த மரம் அழகான மரம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பாருங்க எவ்வளவு மட்டைகள் இருக்கு பாருங்க, நூற்றுக்கணக்கான மட்டைகள் இருக்கக்கூடிய மரம். இப்ப சமீப காலமாக அதை கவனிக்காம இருந்த இந்த மரத்தை நட்சத்திர ஓட்டல்கள்ல, நுழைவு வாயில்கள்ல அழகுக்காக நடக்கூடிய மரமாக மாற்றி இருக்கிறார்கள். நிறைய நட்சத்திர ஓட்டல்கள்ல இந்த ஈச்ச மரத்தை தான் கொண்டு போய் நடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து சிங்கப்பூருக்கு இந்த மரங்களை அப்படியே ஏற்றுமதி செய்ததை நான் பார்த்திருக்கேன். மரமா பிடுங்கி அப்படியே பேக் பண்ணி இங்கிருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்க கொண்டு போய் அவங்க நட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. இது அழகு மரமாகத்தான். இந்த மரத்தை இதனுடைய பொது பெயர் பாத்தீங்கன்னாக்கா வைல்டு டேட் பாம் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் பீனிக்ஸ் சில்வஸ்ட்ரிஸ் என்று பெயர். ஏன் நான் இதை முதல்ல சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த பீனிக்ஸ் என்றது ஒரு பறவையினுடைய பெயர். அதாவது கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி பேர்டு என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு காவிய பறவை, கற்பனையான ஒரு பறவை அது பீனிக்ஸ் என்பது. அது நெருப்பிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு பறவை என்று சொல்வார்கள். வயசானவுடனே நெருப்பு பற்றி எரிஞ்சி சாம்பலா போயிடும். அந்த சாம்பல்ல இருந்து ஒரு இளம் பறவை தோன்றும் என்று சொல்லுகிறார்கள். அதனால ஆனா இந்த ஈச்ச மரத்துக்கு எதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நானும் அதை தேடி பார்த்தேன். நண்பர்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. இன்னொன்னு இந்த ஈச்ச மரத்தினுடைய ஈச்சம் பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு கொலையில, ஈச்சம் கொலையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்கும். இதுலயே சிற்றீச்சை என்று ஒரு மரம் இருக்கு. சின்ன மரம் இருக்கு, கீழே கவிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மரம் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு கொலையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்கும். பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மரத்தையும் நம்ம இந்த மியவாக்கி சிறுவனத்துல நிச்சயமாக இடம்பெற செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப அழகான மரம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுல சாறு அல்லது கள் கூட இதுல இறக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனுடைய மட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த மட்டையில இருக்கிற இலைகளை முடைந்து பாய் செய்வார்கள். அந்த ஈச்சம்பாய் கிராமங்கள்ல ரொம்ப ஃபேமஸ். இப்பதான் பார்க்க முடியல. நான் கிராமத்துல இருந்தப்ப எனக்கெல்லாம் அந்த ஈச்சம்பாயில படுக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஈச்ச மரத்தை கண்டிப்பா உங்களுடைய மியோவாக்கி வனத்துல இடம்பெற செய்யுமாறு நான் கேட்டேன். இது அழிஞ்சி மரம் அல்லது அழிஞ்சி மரம் என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த அழிஞ்சி மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இதை மூலிகை மரமாகவும் நிறைய நோய்களுக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, திருவள்ளூர் மாவட்டத்துல புலிக்கெட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பழவேற்காடு போகக்கூடிய வழியில சின்ன காவனம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில் பேர் நூற்றெட்டு ஈஸ்வரர் கோவில் என்று பெயர். அந்த நூற்றெட்டு ஈஸ்வரர் கோவில்ல ஒரு அழிஞ்சி மரம் இருக்கு. அதுதான் அந்த கோவிலுடைய சலவிருட்சம். அதனுடைய வயசு 2500 வருஷம் என்று சொல்லுகிறாங்க. ஒரு சமயத்துல அகத்திய முனிவர் அங்க 108 நாட்கள் அங்க தங்கியிருந்து அந்த சிவனை வழிபட்டதாக சொல்லுகிறார்கள். 108 நாள்னா ஒவ்வொரு நாளும் தினத்துக்கும் ஒரு லிங்கத்தை செய்து வச்சு அவர் சாமி கும்பிடுவாராம். அந்த மாதிரி அவர் செய்து வச்ச அந்த 108 லிங்கங்களும் சேர்ந்து ஒரு விநாயகர் சிலையாக மாறிவிட்டது. அதற்கு அந்த சமயத்துல இருந்த நந்திவர்மன் என்ற ஒரு அரசன் அந்த இடத்துல கோயில் கட்டினதா சொல்றாங்க. அங்க ஒரு அழிஞ்சி மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய வயசு 2500 வருஷம் என்று சொல்லுகிறாங்க. அது நான் கூட அந்த அழிஞ்சி மரத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த அழிஞ்சி மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள் அவ்வளவு அழகா இருக்கும்.
ரோஜா பூ வந்து பழமா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பழம். அது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதா இருக்கும், கோழி குண்டு சைஸ்ல இருக்கும். இந்த மரத்தினுடைய பொது பெயர் வந்து சேஜ் லீவ்டு ஆலஞ்சியம் என்று பெயர். இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து அலிஞ்சியம் சால்விஃபோலியம். அதாவது இதனுடைய பொது பெயர் வந்து சேஜ் லீவ்டு ஆலஞ்சியம் என்பது, இதனுடைய தாவரவியல் பெயர் அலிஞ்சியம் சால்விஃபோலியம் என்பது. அன்பிற்குரிய நண்பர்களே, இப்ப இதுவரைக்கும் நம்ம 5 மரங்களை பற்றிய பல செய்திகளை பார்த்தோம். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்க. இன்னும் இதுல எந்த மாதிரி செய்திகள் கூடுதலாக இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா பயனுடையதா இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.